Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் TNMAWS தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா. ஸோ அதுல இப்போ செகண்ட் சீரீஸா நம்ம ஜென்ரல் டாபிக்ஸ் பார்க்க போறோம் சரி. அதுவும் ரிலேட்டட் டு நம்மளோட TNMAWS அந்த போர்டுக்கு ரிலேட்டடா என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோலயும் பார்க்க போறோம் சரியா. ஆல்ரெடி கைடன்ஸோட நம்ம சீரீஸ் 1 பார்க்காதவங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே சீரீஸ் 2 கண்டினியூ பண்ணுங்கப்பா. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா நமக்கு டெலிகிராம் குரூப்போட சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு வந்து டைம் டு டைம் அப்டேட் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல இருக்கும் அபவுட் ஆர் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் சரியா. கண்டினியூஸா இருக்கும் எல்லா சீரீஸும். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபாலோ ஆகிட்டே வாங்க சரியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஜென்ரல் ப்ரொஃபைல்ல சரியா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இந்த போர்டுக்கான ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க என்ன தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம் ரைட். போர்டு மெம்பர்ஸா இருப்பாங்களா இல்லைன்னா வந்து ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே நம்ம பார்த்துட்டோம் சரியா. அப்ப நீங்க யாரு வந்திருந்தாலும் ஓகே ஃபுல்லாவே அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபைல் ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் சரி, ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு போர்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, இல்ல 2 பேரோட காம்பினேஷன்ஸா உங்களுக்கு பேனல் மெம்பர்ஸ் வந்திருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா போகணும் சரியா. ஏன்னா இப்ப முந்தின பேட்சுக்கு சொன்னவங்களே உங்களுக்கு இருப்பாங்களான்னு தெரியாது சரியா. உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க ரிவ்யூ சொல்ற வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த ரிவ்யூக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர்டா இருக்க ட்ரை பண்ணுங்க சரியா. ஸோ அதாவது கெஸ் பண்ணுங்க, பட் ஆனா எல்லா ப்ராபபிலிட்டிக்கும் நீங்க ரெடியா இருங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது சரியா. ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு ஜென்ரல் போர்ட்ல இருந்து ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லா வந்து உங்க டெக்னிக்கலை மட்டுமே பார்க்க மாட்டாங்க சரியா. அவங்க வந்து ஒரு ஏஇ போஸ்டா இருப்பாங்க, இல்ல ஏஇல இல்லைன்னா எஸ்சி இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க சரியா. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருந்து வருவாங்க. அப்ப அவங்க வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டா அவங்க ரியல் டைம் அவங்க என்னெல்லாம் அங்க பாக்குறாங்களோ அந்த திங்ஸை பத்தி உங்கள்கிட்ட கேட்பாங்க சரியா. அப்ப அதை நீங்க ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இதெல்லாம் ரிலேட்டட் டு TNMAWS அப்படின்றத பார்க்க போறோம் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இந்த லொக்காலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த லொக்காலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னா உங்களுக்கு எய்தர் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ போன உடனே உங்களுக்கு கேட்கறது இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெல் அஸ் சம்திங் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரி. இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா உங்களை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்க பேர்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த உங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டே நெக்ஸ்ட் உங்களுக்கு வாயில இருந்து என்ன வார்த்தை தான் வரும், நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் இந்த ஊர்ல பிறந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம், எங்க ஸ்கூலிங் பண்ணீங்க, எங்க காலேஜ் பண்ணீங்கன்னு அந்த காலேஜ் நேமோட அந்த ஊரையும் சேர்த்து தான் நீங்க சொல்லுவீங்க சரி. இந்த ஊர்ல இருக்க இந்த காலேஜ்ல நான் பிஇ பண்ணேன், இங்க நான் எம்இ பண்ணேன், ஓகே இங்க நான் டிப்ளமா பண்ணேன் அப்படின்னு நீங்க அந்த பர்டிகுலர் ரீஜியனோட சொல்லுவீங்க சரியா. அப்ப அந்த ரீஜியன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்குமே ஒரு 50-50 சான்ஸ்ன்னு சொல்லலாம்ப்பா. 50% நீங்க எந்த சொல்றீங்களோ அதுல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ரிமைனிங் 50 தான் அவங்களுக்கு தோன்றது, அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சரி. அந்த 50% நீங்க லீடு கொடுக்குறீங்க இல்லையா, உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதை பிடிச்சுதான் அடுத்தடுத்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நீங்க நான் அந்த இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப்னா எல்லாரும் இந்த பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இல்லை இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம் சரியா. அப்ப அப்படி சொல்றப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறது நீங்க எந்த ஊருன்றது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும் சரி. அப்ப அந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க சரி. இது வந்து உங்களுக்கு அதாவது போர்டு ரிலேட்டடா உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி குடிநீர் வாரியம்னு ஒண்ணு இருக்கா, நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களா, ஒரு தாலுக்குல இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜா இல்ல ஒரு பிளாக்கா சரியா, உங்க ஊர் எதுக்கு கீழே வருது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப உங்க பர்டிகுலர் லொக்காலிட்டி பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னா அதுல இருக்க தாலுக்கு, அதுல இருக்க பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை தாலுக்கு இருக்கு, எத்தனை அதுக்குள்ள சப் பிளாக்ஸா எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு சரி. இதை நம்ம ஒண்ணா பார்க்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் இந்த லொக்காலிட்டி ப்ரொஃபைல்ல நான் சொல்ற மாதிரி இந்த TNMAWS மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. சும்மா உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபேமஸ் அப்படின்னு எடுத்தோடனே ஏதாச்சும் 1-2 ஃபேமஸ் மட்டும் கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருக்காதுப்பா. மினிமம் 3 விஷயமாவது எல்லா ஊர்லயும் குறைஞ்சபட்சம் உங்க டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமாச்சு. நீங்க ஒரு வில்லேஜ் ரூரல் ஏரியால இருந்தா கூட நீங்க உங்க ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்ல நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட் ஒர்க் பண்றது சென்னையில ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கிரெடிட்டையும் நீங்க எடுத்து சொல்லலாம் சரி. அந்த ஊரை பத்தியும் நீங்க சொல்லலாம். அப்ப கண்டிப்பா ஒரு ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்றத எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல எது ஃபேமஸ் பிளேஸ் சரி. 1-2 இருக்கலாம், இல்ல மோர் தேன் 1 or 2 இருக்கலாம் சரி. அது கோவிலா இருக்கலாம், அது சர்ச்சா இருக்கலாம், அது மாஸ்கா இருக்கலாம், ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் டாபிக் சரியா, இல்ல ஒரு
புத்திஸ்ட் ரிலேட்டடா, சீக்கிசம் ரிலேட்டட், எந்த ஒரு ரிலீஜனா கூட இருக்கலாம். ஹிந்துஸை பத்தி தான் பேசணும், நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கீங்க கிறிஸ்டியன் சர்ச்சை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படி கிடையாது. சரியா, ஜென்ரலா உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ். சரியா, இப்ப நீங்க தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்னெல்லாம் ஃபேமஸ். சரியா, மக்ரூன் ஃபேமஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து உங்க பிளேசஸும் சொல்லலாம். சரியா, அங்க என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வந்து பவர் பிளான்ஸ் இருக்கு. ஓகே, நான் தூத்துக்குடின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அங்க என்ன பிளான்ட்லாம் இருக்கு. ஓகே, பிளஸ் நான் சொன்ன மாதிரி என்ன ஃபுட் அங்க ஃபேமஸ். சரியா, என்ன ஸ்நாக் அங்க ஃபேமஸ். இந்த மாதிரி ஃபேமஸான விஷயம், உங்க ஊர்ல இருந்து என்ன ஃபேமஸான பர்சனாலிட்டி இருக்காங்க. ஓகே, இப்ப இருக்க கரண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து யாரெல்லாம் ஏதாச்சும் ஒரு உங்களோட ஊர்ல இருந்து இருப்பாங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருப்பாங்க. சரியா, அப்ப அதெல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுதான் வந்து பேசிக்கா இருக்க லொக்காலிட்டி ப்ரொஃபைல். சரியா, ஃபர்ஸ்ட் உங்க ஊரை பத்தி ஃபேமஸ் திங்ஸை யோசிங்க. ஃபேமஸ் பிளேஸ், ஃபேமஸ் ஃபுட், ஃபேமஸ் பர்சனாலிட்டி. சரியா, இப்ப கரண்டா இருக்க மினிஸ்டர்ஸ் இல்ல எம்பிஸ் யார் வந்து உங்க ஊர்ல இருந்து இருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, இதான் வந்து நம்ம லொக்காலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பா தெரியணும்ப்பா. பிளஸ் நான் சொல்லிடுறேன், நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அப்படின்னா அந்த ஊரை பத்தி தெரியணும். இப்ப எங்க இருக்கீங்க, சில பேர் வந்து நான் பிறந்தது ஒரு இடம் இருக்கும், நீங்க வளர்ந்தது ஒரு இடம் இருக்கும். நான் ஸ்கூலிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது அந்த பிளேஸையும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க காலேஜ் படிச்ச ஊரு தெரிஞ்சிருக்கணும். நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூல வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா அந்த ஊரை பத்தின டேட்டாவும் தெரியணும். சரியா, ஏன்னா அவங்க எதனாலும் கேட்கலாம். அப்ப நீங்க என்னது, நீங்க பிறந்தது ஒரு ஊரு, வளர்ந்தது ஒரு ஊரு, காலேஜ் படிச்சது ஒரு ஊரு, வேலை பார்த்தது ஒரு ஊருன்னா 4 ஊரை பத்தின டேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா, சோ இது வந்து நான் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லப்ப அவங்க எந்த ஊரை பத்தினாலும் கேட்கலாம் நீங்க படிச்சதை வச்சு. சரியா, சோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பர்சனல் டீடைல்ஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதுல இருக்க டேட்டா வச்சு அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஊரை நீங்க சொல்றீங்களோ அந்தந்த ஊரை வச்சு அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ரைட், இது வந்து லொக்காலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். சரி, இது நீங்க ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக்ஸ் தெரியும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஜிஎஸ் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல, டெக்னிக்கல் படிச்சு நான் எக்ஸாம்ல வந்து நான் ரிட்டர்ன் கிளியர் பண்ணேன் அப்படின்னு இருக்கவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் யாரு, அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவோம், அவங்களோட டென்யூர் பீரியட் என்ன, இப்ப கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு. ஒரு ஆளை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் இந்த 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க போஸ்டிங்கை பத்தி தெரியணும், போஸ்டிங் என்ன, போஸ்டிங் எவ்வளவு டியூரேஷன், அந்த போஸ்டிங் வந்து அவங்க எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடக்கும் இல்ல செலக்ஷன் நடக்கும், அது எலெக்ட் பண்றோமா, பீப்புள் எலெக்ட் பண்றோமா இல்ல வந்து செலக்ட் பண்றாங்களா அப்படின்றது. பிளஸ் கரண்டா இருக்க அந்த மினிஸ்டரோட நேம். சரியா, இதேதான் கவர்னருக்கும். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடா இருக்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஆர்டிகல்ஸ், கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கோ ஓகே ரிலேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரிஸை பத்தி அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கவர்மெண்ட் முடிச்சா சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் யாரு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யார் யாரு மினிஸ்டரா இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்ப்பா. சரியா, அண்ட் இப்ப வந்து ஏதாவது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இது இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் வந்து நீங்க ஓவராலா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஓவராலா ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு ரிலேட்டட் டு வாட்டர் சப்ளை இல்லைன்னா இந்த சீவேஜ் ட்ரைனேஜ் போர்டுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வரும். சரியா, சோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்து மேக்சிமம் கேட்க சான்ஸ் கம்மி, ஏன்னா ஓவராலா எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரியா, உங்க ரீஜியனுக்காச்சும் ஏதாவது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரியா, லோக்கல் பாடி கவர்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு ஒரு ஐடியா, ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவா ஒரு வருஷத்துல உங்க ஏதாச்சும் புது ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி மினிஸ்டர் யாரு, அந்த போஸ்டிங்கை பத்தி டீடைல்ஸ், டென்யூர், அதை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ், அந்த பர்டிகுலர் பொசிஷனை அவரால் என்னென்ன டியூட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரோல்ஸ் என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்றத இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸோட சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்து லோக்கல் பாடி கவர்மெண்ட்டுக்கு இல்லையா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அப்ப லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து ராஜ், வில்லேஜ் பஞ்சாயத், இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கல் பாடிஸ் நிறைய இருக்கு, ஒரு ஹைரார்கியே இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தமிழ்நாடு இது எல்லாமே நான் சொல்றது தமிழ்நாடு லெவல் மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி, தமிழ்நாட்டுல எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு. சரியா, ஏன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட்லயே ஜிசிசி இருக்கு, கிரேட்டர்
கார்பரேஷன் ஆஃப் சென்னை இருக்கு இல்லையா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். அப்ப கார்பரேஷன்னா என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, சரியா, ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும், கார்பரேஷனா இருக்கவங்க. முனிசிபாலிட்டினா என்ன, இந்த கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு, சரியா. அதாவது கார்பரேஷன் அடுத்து ஏன் முனிசிபாலிட்டின்னு வருது, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ்ல வந்து நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே, டவுன் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத், கிராம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபை பண்றாங்க, சரியா. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஹெட் யாரு, ஓகே, கார்பரேஷனுக்கு யாரு ஹெட்டா இருப்பா, ஒரு முனிசிபாலிட்டி இருந்துச்சுன்னா அதுல யாரு அந்த ஹெட்னா அதை நம்ம என்ன டெசிக்னேஷன் கொடுப்போம், ஓகேவா. மேயர்னு சொல்லுவோமா, கமிஷனர்னு சொல்லுவோமா, சேர்மேன் அப்படின்னு, சேர்மேன் ஆர் சேர்பர்சன் சொல்லுவோமா, ஓகேவா. சோ இந்த மாதிரி அந்த டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு த லோக்கல் பாடிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்ச மாதிரியே தான், எப்படி எலெக்ட் பண்ணுவோம், அதோட ஹெட்டை, சரியா, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டே அதுக்காக தான், சரியா. சோ இது வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. சோ நான் தான் கொடுத்திருப்பேன் லிஸ்ட் ஆஃப் கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல மொத்தமா எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு, முனிசிபாலிட்டிஸ் நிறைய இருக்கும், அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் கார்பரேஷன்ஸ் ஈஸியா ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இருக்கு, சரியா. சோ அப்ப லிஸ்ட் ஆஃப் கார்பரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ அந்த ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ்க்கும் எனக்கு எங்க இருந்து சோர்ஸ் வரும், ஓகே, சோர்ஸ் இன் த சென்ஸ் ரெவென்யூ, ஓகே. ஏன்னா இட் இஸ் டூயிங் சம் ஒர்க், பப்ளிக்காக ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஒரு பார்க் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே நடக்கும். அப்ப இதுக்கெல்லாம் ரெவென்யூ எங்க இருந்து வரும் அப்படின்ற இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த லோக்கல் பாடிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா நமக்கு 21 கார்பரேஷன்ஸ் இருக்கு, சரியா. டோட்டலா நமக்கு இது தெரிஞ்சுக்கோங்க 21 கார்பரேஷன்ஸ் இருக்கும். இந்த 21ன்றது ரொம்ப கம்மியான நம்பர், சரியா. இந்த 21 கார்பரேஷன்ஸ் என்னென்னன்றத கிளியரா தெரிஞ்சுக்கோங்கப்பா, சரியா. அதாவது நேமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சென்னை இருக்கும், ஓகே. சோ சென்னை வில் பி ஒன் ஆஃப் தி கார்பரேஷன். அபார்ட் ஃப்ரம் சென்னை வில் பி ஹேவிங் தாம்பரம். அப்படி அதாவது ஏரியால இருந்து வாங்க, நீங்க ஒண்ணு கீழ இருந்து போலாம், ஓகே. கீழனா சவுத் சைட்ல இருந்து நீங்க போலாம், ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரி நீங்க சவுத்ல இருந்து போலாம். அப்படி இல்லைன்னா நார்த்ல இருந்து சென்னை அப்படி ரீஜன் குறைச்சிட்டே வாங்க, தாம்பரம், ஓகே, வேலூர், ஓகே, வேலூர், தாம்பரம், தஞ்சாவூர், அதாவது ஈஸ்ட் சைடு அப்படின்னு அங்க சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்படி ஈஸ்ட் வெஸ்ட்னு கொஞ்சம் அப்படியே சவுத் வரைக்கும் வந்துருங்க, சரியா. சோ சேலம் சைடு அங்கிட்டு போனீங்கன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி பாருங்க. திருப்பி இங்கிட்டு திருச்சி, மதுரை, நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலி, ஓகே, தூத்துக்குடி, இந்த மாதிரி இருக்க சிவகாசி, இது எல்லாமே கார்பரேஷன்ஸ் அப்படின்றது கீழே வரும், சரியா. சோ இந்த லிஸ்ட் ஆஃப் கார்பரேஷன்ஸை ஒரு லாஜிக் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன கார்பரேஷன்ஸ்ன்றதை படிச்சுக்கோங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, நான் சொன்ன மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. அதாவது இப்ப மெயினா கார்பரேஷனோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ரோல்ஸ் என்ன, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குன்னா அதோட ரோல்ஸ் என்ன, ஓகே. முனிசிபாலிட்டி இருக்கு அப்படின்னா அதோட ரோல்ஸ் என்ன, ஓகே. அதுக்கெல்லாம் ரெவென்யூ எங்க இருந்து வரும், என்ன மாதிரி டாக்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சரியா. சோ இதுதான் வந்து இந்த லோக்கல் பாடிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரியா. சோ அதான் நீங்க கொடுத்துருப்பேன். அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டட் டு திஸ், சரி. அதான் நம்ம இப்போ எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் வில் பி சீயிங் இன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்றப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்க ஸ்டேட் வைஸ்லாம் பார்க்க வேணாம். ஸ்டேட் வைஸ் ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு பேர் சொல்றாங்கன்னா பேர் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு அப்ரிவேட் பண்ற மாதிரி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்ற மாதிரிதான் முடியும், ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரிதான் முடியும். அந்த மாதிரி ஒரு நேமா இருக்குன்னா அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அது என்னன்னா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க எல்லா ஸ்கீம்ஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் உங்க லொக்காலிட்டியில, ஓகே, உங்க கார்பரேஷன், நீங்க ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்க உங்க கார்பரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு முனிசிபாலிட்டியா இருக்கும், ஒரு டவுன் பஞ்சாயத்து, அதுல ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. உங்க பர்டிகுலர் ஏரியாவுக்கு வாட்டர் சப்ளையோ இல்ல இந்த ட்ரைனேஜ், ஓகே, சீவேஜுக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி இந்த செகண்ட் ஜெனரல் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்னால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் உங்க ஏரியா, சரி. இதை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். உங்க ஊர்ல எந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் சொல்றேன், சரியா. லைக் we complete this. So locality related schemes la corporation la enna schemes irukku, municipality la enna schemes irukku, town panchayat la enna schemes irukku. Next இந்த மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல பேசுவாங்களா, ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மானிய கோரிக்கையை வந்து இது பண்ணுவாங்க, பட்ஜெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க.
அந்த கிராண்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரியா. பர்டிகுலரா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டுக்காக தெரிஞ்சுக்கோங்க சரியா. எவ்வளவு வந்து அந்த பட்ஜெட்ல வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. சோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு நம்ம செஷன் 2 பார்க்க இருந்ததுப்பா. ஓகே, சோ சொன்ன மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ்ல லொக்காலிட்டி ப்ரொஃபைல் ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஏன்னா ஒரு ஜென்ரல் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க, போர்ட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களால டெக்னிக்கல் ஒரு அளவுக்கு தான் அவங்கள கேட்க முடியும் சரியா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் எல்லாமே அப்ளைடு இன்ஜினியரிங் சரியா. நீங்க ஒரு ஃப்ரெஷரா போய் உட்காடுறீங்க, ஓகே, மேக்ஸிமம் பீப்புள் ஃப்ரெஷரா இருப்பீங்க சரியா. ஏதாச்சும் ஒர்க் இல்ல ரிலேட்டட் ஒர்க் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு பம்ப்லயோ ஒரு மோட்டார்ஸ்லயோ ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ நீங்க சிவிலே படிச்சிருந்தாலும் நீங்க ஃப்ரெஷரா கூட இருக்கலாம். இது வரைக்கும் ஜாபே போகாம கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் சரி. அப்படி இருக்கவங்ககிட்ட அவங்க போய் அப்ளைடு இன்ஜினியரிங்கா ஒரு அப்ளைடு திங்கா யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் சரியா. அப்ப அதுக்குள்ள போக மாட்டாங்க. அப்ப ஜென்ரலா நான் ஏன் இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் கேட்பாங்கன்னு சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. உங்களோட ஜென்ரல் சயின்ஸ் இருக்குல்ல, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, நம்ம சிலபஸ் ஆஃப் TNMAWSல அதுல இது எல்லாமே நமக்கு கவர் ஆயிடும் சரியா. அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம ஓவராலா தேடணும், லொக்காலிட்டி ப்ரொஃபைல் நம்ம தேடணும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸை பத்தி படிக்கிறது இது எல்லாமே நீங்க உங்க GS பார்ட்லயே இருக்கு சரியாப்பா. சோ அப்ப இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க எப்படி எக்ஸாம் படிச்சிருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வச்சுக்கோங்க. ஸோ உங்க பர்டிகுலர் ஏரியால MLAs யார் இருக்கா, MP யாரு உங்க தொகுதியில இருந்து போயிருக்காங்களா, ஓகே, MP யார் இருக்காங்களா, ஓகே, அவங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி பார்ட்டிஸ் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது நியூட்ரலா நடக்கும். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தியும் டாக் வராது. நீங்களும் அதுல இன்டெல்ஜ் ஆயிருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ரொம்ப பிரைஸ் பண்ணியும் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிரைஸ் பண்ணியும் பேசிக்காதீங்க சரியா. தட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு TNMAWS அப்படின்றது மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர் சரியா. நெக்ஸ்ட் சீரீஸ்ல அனதர் ஒன் டாபிக் ஆஃப் ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.